அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சீனாவிடமிருந்து தரம் குறைந்த உரம் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சீனாவிடமிருந்து தரம் குறைந்த 20,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் அரசுக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் இவ்வாறு விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளின் பல வெளியேறும் இடங்களில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, வெளிவட்ட அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை ஆகியவற்றின் பல வெளியேறும் இடங்களிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் மத்தள வெளியேறும் இடம், வெளிவட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை வெளியேறும் இடத்தில் இவ்வாறு நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மேரிகம நுழைவு இடம் மற்றும் ஜக்கப்பட்டிக வெளியேறுகின்ற இடம் ஆகிய பகுதிகளுக்கு அருகிலும் இவ்வாறு போக்குவரத்து நெரிசல்கள் நிலவுகின்றது. குறித்த பகுதிகள் ஊடாக பயணிக்கின்ற சாரதிகள் அவதானத்துடனும் கவனமாகவும் வாகனங்களை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வடக்கில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி பாதுகாப்பு தரப்பினருக்கு காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதி உத்தரவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், வயாவளான் பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகளில் இதுவரை உரிமையாளர்கள் விவசாயம் செய்ய மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அந்த காணிகளை முழுமையாக விடுவித்து உரிமையாளர்கள் வீடுகளை அமைத்து மேல்குடியேற அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இருந்த இந்தியாவிற்கு கடல் மார்க்கமாக தங்கம் கடத்த முயற்சித்த இந்திய பிரஜைகளை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். காங்கேசன்துறையூடாக நேற்றைய தினம் நாகப்பட்டினம் செல்ல தயாராக இருந்த 19 இந்திய பயணிகளை இலங்கை சுங்க அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்த நிலையில் இந்த கடத்தல் சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 7 பேரிடமிருந்து இதுவரையில் தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு மோதல் இன்னமும் முடிவுக்கு வராததால் எரிபொருள் விநியோகத்திற்கான QR குறியீட்டு முறையை அரசாங்கம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நுவரெலியா கிரகரி பாவையின் நீரை குடிநீராக பயன்படுத்துவது மனித உயிருக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் திணைக்களத்தின் ஆய்வுகளின் அடிப்படையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி அண்மையில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் திணைக்களம் சமர்ப்பித்த அறிக்கைகளை மேற்கோள் காட்டி இத்தகவல்களை வெளியிட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், பல்வேறு ரசாயனங்கள் மற்றும் கழிவுகள் ஏரியில் கலப்பதால் அதன் நீர் கடுமையாக மாசடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் திணைக்களத்தின் தரவுகளின்படி கிரகரி பாவை நீரில் பொசுபேட்டின் அளவு 1.04 மில்லிகிராமாகவும் நைட்ரஜன் அளவு 3.70 மில்லிகிராமாகவும் அதிகரித்துள்ளதுடன் உயிர்வேதியியல் ஆக்சிஜன் தேவையும் 9.72 மில்லிகிராமாக உயர்ந்துள்ளது. நீரின் தரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் மனித ஆரோக்கியத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலமானது இனங்காண முடியாத அளவிற்கு உருக்குலைந்து காணப்படுவதுடன் நேற்று காலை கடற்தொழிலுக்கு சென்றவர்கள் குறித்த சடலத்தை கண்டுள்ளனர். அதன் பின்னர் ஊர்காவல்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சடலமாக கரையொதுங்கிய குறித்த நபர் யாரென இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை. கிளிநொச்சி யாழ் பல்கலைக்கழக வீதியில் உள்ள தொடருந்து கடவையில் ஏற்பட்ட விபத்தில் இளம் வயது பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த தொடருந்து கடவையை கடக்க முற்பட்ட போது காரில் மோதியுள்ளது. இதன்போது காரில் உள்ளே இருந்த 17 வயது இளம்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அத்துடன் இருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கான நீதியை தேடும் பயணமும் அந்த குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கும் செயற்பாடுகளும் சமாந்தரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கம்பகா பியகம்ப பகுதியில் அலங்கார பொருட்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் திருமணங்களுக்கு செல்வதாக கூறி பெண் ஊழியர்களிடமிருந்து தங்க நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று பியகம்ப போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னோடு பணிபுரியும் பெண் ஊழியர்களிடமிருந்து திருமணங்களுக்கு செல்வதாக கூறி 25 லட்சத்துக்கும் மேல் மதிப்புள்ள தங்க நகைகளை சந்தேக நபர் பெற்றுள்ளார். 5 பெண் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் இது தொடர்பில் இதுவரையில் 5 பெண் ஊழியர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. இவர்களிடமிருந்து பெறப்பட்ட தங்க நகைகள் கடுவல மற்றும் பியகம பண்டாரவத்தியில் உள்ள தங்க நகை அடகு கடைகளில் அடகு வைக்கப்பட்டுள்ளன. தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற பணத்தை சந்தேக நபர் தான் காட்டி வருகின்ற வீட்டிற்கு தேவையான மரச்சாமான்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக செலவழித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தற்போது நிலவுகின்ற எல்னினோவுடன் தொடர்புடைய வானிலை மாற்றத்தின் காரணமாக இலங்கையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் சராசரியை விட அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இலங்கையின் பல மாகாணங்களில் நிலவுகின்ற வறண்ட வானிலை காரணமாக 7 மாவட்டங்களில் 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை நிலையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 5 மாவட்டங்களில் உள்ள 22 பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கின்ற 24,144 குடும்பங்களைச் சேர்ந்த 75,734 பேருக்கு குடிநீர் விநியோகிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வறண்ட வானிலை காரணமாக மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் இன்றைய தினம் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு திணைக்களம் முன்னறிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று சிரேஷ்ட வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ள தங்களது உறவுகளின் நிலை என்ன என்பதை அறியாமல் வாழும் குடும்பங்களின் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பிரமுகர் குமார் ஜெயக்குமாரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கான நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலிக்கூடாக கம்பாந்தோட்டை வரையிலான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 95ஆக உயர்வடைந்துள்ளது. நேபாள சுற்றுலா சபையின் அண்மைய தகவல்களின்படி 61 நேபாள பிரஜைகள் மற்றும் 341 வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட 403 பேர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.